தம்பி அந்த கட் அவுட் மேலாம் ஏறாதீங்க ப்ளீஸ், கீழே இறங்குங்க. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. தம்பி அந்த கட் அவுட் மேலாம் ஏறாதீங்க ப்ளீஸ், கீழே இறங்குங்க. அது சரிஞ்சு விழுந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. ஒரு 4-5 பேர் பண்றது வந்து பல பேருக்கு பாதிப்பு வந்துடும். அது மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிற்காதீங்க. குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாயாவது அதற்கென ஒதுக்கி அனைத்து வட்டாரங்களும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இது ஏன் பெரிய அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் ஒரு சிறப்பு காணொலியை மக்கள் மற்றும் ஊடக நண்பர்களின் பார்வைக்காக காந்தி அடிகளே நம்மை அவங்களுக்கு பெரிய கொடூரங்கள் வருது. பெண்ணிய அமைப்புகள் அவர்கள் இன்றைக்கு போதை பொருள் நாடை பாதிக்கிறது என்றால் ஏழை எளியவர்களை, கல்வியில் பின்தங்கியிருப்பவர்களை, பொருளாதாரத்தில் ஒத்துழைக்க வேண்டும். பெண்கள் உட்கார்ந்து இடத்துல நீ போய் கும்பல் இப்படி ஏறாதீங்க. முண்டி அடிச்சிடும். ஏன் மேலே ஏறி நிக்கிறீங்க? உட்காருங்க. கீழே இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. அவன் யார் நாற்காலி எடுக்கிறது? போலீஸ் சார், அந்த நாற்காலி வாங்கி இந்த உள்பக்கம் போடுங்க. அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இடத்துல ஏன் தம்பி இப்படி ஏறிட்டு வரீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? எங்க போய் நிப்பீங்க நீங்க? தயவுசெய்து பின்னால போங்க. அப்படி பெண்கள் உட்கார்ந்து இடத்துல நீங்க போனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? எங்க எழுச்சி போவாங்க? பிரஸ்ல உட்கார்ந்த இடம் பூரா வந்து ஏறிட்டீங்க. இப்ப பிரஸ் எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. சாலை ஓரத்திலே, பொது இடத்திலே, பள்ளிக்கூடத்திலே, மாலை நேரத்திலே பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு அரசு அலுவலக கட்டடங்களிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது.